பச்சரிசி வீட்ல இருக்கிற பொருளை மட்டுமே வச்சு ஆவியில வேக வச்சு எடுத்த இந்த ஸ்வீட்டை கண்டிப்பா நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க. செம ரிச்சா இருக்குங்க, குயிக்காவும் பண்ணிடலாம். ஒரு கப்பு பச்சரிசிய 1 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு மிக்சர் ஜார்ல போட்டுக்கலாம். 1/4 கப்பு தயிர், 1/4 கப்பு பால், 3 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய். நான் கொஞ்சமா குங்குமப்பூ போடுறேன் கலருக்காக, இது ஆப்ஷனல் தான். தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சிட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் போட்டு அரைச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கிண்ணத்துல முக்காவாசி அளவு ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிண்ணம் இல்லனா நீங்க இட்லி கொத்துல கூட ஊத்திக்கலாங்க. ஆவியில 15 நிமிஷம் வேகணும், அதுக்குள்ள நம்ம பால் ரெடி பண்ணிடலாம். 2 கப்பு பாலை நல்லா காய்ச்சிட்டு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, கலருக்காக கொஞ்சமா குங்குமப்பூ போட்டிருக்கேன். நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுங்க. கொஞ்சம் கூட கிண்ணத்துல ஒட்டாதுங்க, ஃபிளஃபியா கேக் மாதிரி வந்துரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பாலை அது மேல ஊத்தி ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற விட்டு சாப்பிட்டு பாருங்களேன். மைல்டா ரிச்சா செம டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும்.